Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ப்ரிபோசிஷன் பத்தி பார்க்க போறோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தமிழ் மூலியமா தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிபோசிஷன்னா என்னென்ன இருக்கு, அதோட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதுக்கப்புறமா சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணும்போதோ அப்படி இல்லை ரைட் பண்ணும்போதோ அல்லது பேசும்போதோ ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். எந்த விதமான குழப்பமும் வராது, எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ப்ரிபோசிஷனுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் பெட்வீன். பெட்வீன்னா என்னது? இடையில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மீன். ரெண்டு பொருளுக்கோ அல்லது ரெண்டு பேருக்கோ இந்த மாதிரி ஒரு எதுனா ஒரு திங்ஸோ அல்லது எதுனா இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு மட்டும் இடையில இருக்கிறத நம்ம சொல்றதுக்கு பெட்வீன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்க ரெண்டு பேர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில போய் நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா பெட்வீன். ரெண்டு பேருக்கோ ரெண்டு பொருளுக்கோ நடுவுல இருக்கிறத சொல்றதுக்கு நம்ம பெட்வீன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அமாங்னு பாத்தீங்கன்னா அதுவும் இடையில அப்படின்ட்டு தான் மீனிங். ஆனா ரெண்டுக்கு மேல போகும்போது அவங்க குடும்பத்துக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, அவங்க குடும்பத்துக்கு இடையிலே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு இடையில இப்ப பேசிக்கிறது இல்ல, இப்போ பள்ளியில மாணவர்களுக்கு இடையில ஒரு சண்டை, இந்த மாதிரி ரெண்டுக்கு மேல இருந்து வந்துட்டாலே அவங்களுக்கு இடையில அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அமாங் தான் யூஸ் பண்ணணும். காலேஜ்ல ரெண்டு குழுவா இருக்காங்க, இந்த குழு இந்த குழு. ஸோ இந்த குழுக்கு இடையில ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு குழுக்களுக்கும் இடையில ஒரு போட்டி நடக்க போகுது. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அமாங் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அபவுட்னா என்னது? பற்றி. அவங்கள பற்றி நான் பேசினேன்னா, அவங்கள பத்தி நான் கேட்டேன்னா, அவங்க என்னைய பத்தி கேட்டாங்களா, அவங்க யாரை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல, அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? அபவுட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அபவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்னால நம்ம மேலேன்னு தான் சொல்லுவோம். ஆனா ஆண் எங்க யூஸ் பண்ணாலும் நம்ம கிழமைகள் தேதிகள், இப்ப ஆன் சாட்டர்டே ஆன் டேட்டுக்கு நம்ம சொல்லுவோம் ஆன் 14, இன்னைக்கு என்ன டேட்டு, அந்த மாதிரிலாம் சொல்ற இடத்துல ஆன் யூஸ் பண்ணுவோம். இது அபவ் அப்படின்னா மேலே. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொருட்கள் சொல்றது. இப்ப சோத்துக்கு மேல கடிகாரம் மாட்டியிருக்கு, மேல இருக்கிற அட்ரஸுக்கு என்னோட போஸ்ட சென்ட் பண்ணிருங்க, இந்த மாதிரி சொல்ற இடத்துக்குலாம் என்ன யூஸ் பண்ணணும்? அபவ் யூஸ் பண்ணணும். அக்ராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? குறுக்கே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அக்ராஸ்னா என்னது? குறுக்கே. இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்டி இருக்கிறாங்க. அக்ராஸ்னா என்ன அர்த்தம்? குறுக்கே அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அரவுண்ட்னா என்னது? சுற்றி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க வீட்டை சுத்தி எங்க சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, என்னைய சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ற இடத்துக்கு அரவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அலாங்னா என்னது அர்த்தம்? வழியாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். அலாங்னா என்னது? வழியாக. இப்ப சொல்லுவோம்ல, அந்த வழியா நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், இந்த வழியா நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு என்ன சொல்லணும்? அலாங். ஓகேவா? அலாங்னா என்னது? இப்ப அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தேன், இந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தேன்பா, அவங்க வீட்டு வழியா நடந்து போனேன், இவங்க வீட்டு வழியா நடந்து போனேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அலாங் யூஸ் பண்ணணும். த்ரூ அப்படின்னா வழியாக தான் அதுக்கும் அர்த்தம். ஆனா என்ன அர்த்தம்? ஊடுருவி போறது. இப்போ அலாங்னா வழியாக அப்படின்னு சொன்னோம். ஸோ சும்மா அந்த வழியா போறது, நடந்து போயிட்டு இப்போ ரோட்ல நடந்து போறதா, இப்போ அந்த வழியா போனேன்பா, இந்த வழியா போனேன்பா, இவங்க வீட்டு முன்னாடி போனவா. இதே இது இந்த த்ரூ அப்படின்னா ஊடுருவி போறது. நான் தமிழ் வழியா தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம த்ரூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஜன்னல் இருக்கு, ஜன்னலுக்குள்ள கூடி கொசு வருது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம த்ரூ தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள செயலுக்குள்ள ஊடுருவி வர்றது. இப்போ ஒரு துணி வச்சிருக்கோம், அதுல லைட் அடிச்சு பாக்குறோம்னா அது வழியா வெளிச்சம் வெளில வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம த்ரூ தான். நெக்ஸ்ட் பாருங்க, பிசைட்னா என்னது? பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என் பக்கத்துலதான் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, என் பக்கத்துலதான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிசைட் யூஸ் பண்ணுவோம். ஆன் அக்கௌண்ட் ஆஃப்
ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன் காரணமாக. ஓகே, ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன் காரணமாக. மழையின் காரணமாக போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் அக்கௌண்ட் ஆஃப். ஆன் அக்கௌண்ட் ஆஃப். ஊருக்கு போனதுனால எங்க வீட்டுல சமையல் செய்யல. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் அக்கௌண்ட் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா இன் பலனாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன் கேஸ் ஆஃப்னா என்னது? இன் பலனாக. அவங்க நல்லது செஞ்சதன் காரணமாக அவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்? இன் கேஸ். அவங்க நல்லா வந்து படிச்சாங்க, அது அந்த பலனா இப்ப வந்து அவங்க நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் வந்து நம்ம இன் கேஸ் ஆஃப். ஓகே, இன் ஸ்பிட் ஆஃப் அப்படின்னா இன் போதிலும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? இன் போதிலும் அப்படி சொல்லலாம். அவங்க ஏழையா இருந்த போது கூட வந்து ரொம்ப நியாயமா இருந்தாங்க. அவங்க பணக்காரங்களா இருந்தாலுமே வந்து ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி பண்றாங்க. இப்போ அவங்க டீச்சர்ஸா இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா இன்ஸ்பிட் ஆஃப். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னா என்னது? பதிலாக. அவங்களுக்கு பதிலா இவங்களை சேர்த்துக்கலாம். அவங்க போட்டியில அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஸோ அவங்களுக்கு பதிலா நம்ம இவங்களை சேர்த்துக்கலாம். அவங்க குரூப் லீடர் வந்து இன்னைக்கு லீவு, ஸோ அவங்களுக்கு பதிலா நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு இடத்த வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்றது வந்து இன்ஸ்டீட் ஆஃப். அக்கார்டிங் டு. அக்கார்டிங் டுனா என்னது? இருக்கினங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஸோ அவங்க நம்பிக்கைக்கு நம்ம நடந்துக்கணும். இந்த மாதிரி சொல்ற இடத்துல எல்லாம் அக்கார்டிங் டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தமிழ் மூலியமா தான் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பொசிஷன்னா என்னென்ன இருக்கு, அதோட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதுக்கப்புறமா சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணும்போதோ அப்படி இல்லை ரைட் பண்ணும்போதோ அல்லது பேசும்போதோ ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். எந்த விதமான குழப்பமும் வராது, எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டைமா இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ரீட் பண்ணி இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது ஈஸியா தெரியலாம், ஆனா வந்து இதுலயே வந்து நம்ம டயத்துக்குனா ஒன்று சொல்லியிருக்கோம், பிளேஸ்க்குனா ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, அலாங்கும் த்ரோக்கும் ஒரே தான், வழியாக அப்படின்றது தான் மீனிங். ஆனா எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது நம்மளாலேயே வந்து ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் அதே டைம்ல பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.